எனக்கு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் நானும் சேர்ந்து செய்யாத சேட்டையே இல்ல. வீட்டுக்கு தெரியாம போர் செட்ல போய் குளிக்கிறது, பானிபூரி காளான்லாம் வாங்கிட்டு நைட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து சாப்பிடுறது, ஓவர் நைட்ல வெளிய சுத்துறது நெறைய பண்ணியிருக்கோம். நான், என் கசின், அப்புறம் என் ஃப்ரெண்ட் 3 பேரும் சேர்ந்து தான் எல்லா அராஜகமும் பண்ணுவோம். ஆனா மாட்டிக்கிட்டா, நானும் என் கசின் மட்டும் தான் ஃப்ரெண்ட் ரோல திட்டு வாங்கிட்டு இருப்போம். அது கூட பரவால்ல. நம்ம ஃப்ரெண்ட் தப்பிச்சுட்டான்னு ஒரு நிம்மதியா இருப்போம். ஆனா, எங்க வீட்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நல்லா 100ல 1 அரைஞ்ச மாரி இருக்கும். இது உனக்கு தேவ தானான்னு தோணும். டேய் உங்க 2 பேர் மாரி தானடா அவனும் இருக்கான். அவன் உங்கள மாரி ஏதாச்சும் தப்பு பண்றானா? எவ்ளோ பொறுமையா, அமைதியா, நல்ல பையனா இருக்கான். இது எல்லாத்தையும் கூட பொறுத்துப்பேன். இதுக்கும் மேல அவன கூப்ட்டு வச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எங்க வீட்ல இருந்து. "தம்பி இவனுங்க 2 பேர் கூடயும் சேராத. உன்ன கெடுத்துருவானுங்கன்னு" சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. நானும் இவனும் அந்த காட்சிய நேர்ல பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? சில ஃபிரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில வர்றது, நமக்கு வரம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவன் வாழ்க்கையில நான் கிடைச்சது தான் அவனுக்கு வரம். இந்த மாரி ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்களா என்ன?